பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத பாடத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்துல கடந்து வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற வேத பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும் அப்பா. இதை பார்க்கிற தம்முடைய மக்களுக்கு இது ஆண்டவரே பிரயோஜனமா இருக்க என் தேவனீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரை மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். போன வாரம் வரைக்கும் நம்ம தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கு 5ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்ம கடந்து போக போகிறோம். 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். பெல்சாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் பெல்தேசாத்சார் என்பது தானியேலுடைய எபிரேய பேர். ஆனா பெல்சாத்சார் என்றால் பாபிலோனை ஆட்சி செய்த ராஜா. இந்த ராஜா யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நெபுகாத்நேச்சாருடைய மகளை மணந்த நம்போனிடஸ் என்கிறவனுடைய மகன், அதாவது நெபுகாத்நேச்சாருடைய பேரன் என்பதுதான் இவருடைய சரித்திர குறிப்பின்படி. இவர் நெபுகாத்நேச்சாருடைய மகன் அல்ல. நெபுகாத்நேச்சாருக்கு பின்பு நெபுகாத்நேச்சாருக்கு ஒரே மகன் இருந்திருக்கிறாங்க. அவங்க குறுகிய காலம் மட்டும் பாபிலோனிய வல்லரசுல ஆட்சி செய்திருக்காங்க. அதற்கு பின்பு அவருடைய மகள் நெபுகாத்நேச்சருடைய மகளின் மகன் தான் இந்த பெல்சாத்சார் என்பது சொல்லப்படுகிறது. அவருடைய அப்பா பேர் நம்போனிடஸ், அவருடைய மகன் தான் இந்த பெல்சாத்சார் என்பது சரித்திர குறிப்பாக காணப்படுகிறது. இந்த பெல்சாத்சார் என்னும் ராஜா என்ன செய்கிறார், ஒரு நாளிலே அந்த பெரிய விருந்து ஒன்று பண்ணுகிறார். பிரபுக்களில் 1000 பேருக்கு பிரபுக்கள் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சை ரசம் குடித்திருக்கிறான். இந்த பெல்சாத்சார் திராட்சரசம் குடித்து கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நெபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்கு அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். இந்த ராஜா என்ன செய்கிறார் என்றால், அதாவது ஏற்கனவே நம்ம 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தபடி நெபுகாத்நேச்சார் ஆண்டவருடைய எசேக்கியா ராஜாவின் நாட்களில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் எப்படி நடந்தது? 2ஆம் அதிகாரத்திலே ஆலயத்தின் பாத்திரங்களில் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை ஸ்னேயா தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்குள் கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். இப்போ தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரங்கள், நெபுகாத்நேச்சார் ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரங்களை எங்கு கொண்டு போய் வைக்கிறார்? அவனுடைய பாபிலோனிய தேவனுடைய கோவிலுக்குள்ளாக, அந்த தேவனுடைய பண்டசாலைக்குள்ளாக கொண்டு போய் வைக்கிறார். நெபுகாத்நேச்சார் அதற்கு ஒரு மதிப்பு கொடுத்து, வேற்று விக்கிரக கோயிலா இருந்தாலும் அதை என்ன செய்கிறார்? மதிப்பு கொடுத்து அந்த ஆலயத்திலிருந்து எடுத்து வந்த பாத்திரம் இந்த ஆலயத்திலே கொண்டு போய் வைக்கலாம் என்பதை என்ன செய்கிறார் என்று சொல்லி அவர் ஆலயத்துக்குள்ளாக பத்திரப்படுத்தி வைக்கிறார். அப்படி வைக்கப்பட்ட பாத்திரத்தை எடுத்து இந்த பெல்சாத்சார் என்ன செய்கிறார்? தன் தகப்பனாகிய நெபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்கு அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். என்ன செய்கிறார்? அதாவது அந்த பாபிலோனிய வல்லரசு 120க்கு மேலான நாடுகளுக்கு தலைமையாகிய பாபிலோனிய வல்லரசுல, அப்படி பெரிய ராஜாங்கத்துல குடிக்கிறதற்கு பொன் முதலான பாத்திரங்கள் இல்லாமலா இருக்கும். ராஜா எப்படிப்பட்ட பாத்திரங்களிலும் எப்படிப்பட்ட காரியங்களில் விருந்து செய்வார்கள். அப்படிப்பட்ட பொன்னாலான எவ்வளவு கலைநயங்களோடு செய்யப்பட்ட பாத்திரங்கள் பாபிலோனிய மாகாணத்துல இருந்திருக்கும். ஆனாலும் அதை எல்லாவற்றையும் பொருட்படுத்தாதபடி இந்த பெல்சாத்சார் என்ன செய்கிறார்? துணிகரமாக யூத ஆலயத்திலிருந்து, எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த அந்த பாத்திரத்தை எடுத்து கொண்டு வந்து திராட்சரசம் பரிமாறும் போது
அத கொண்டு வந்து திராட்சரசம் படிப்பாடுறாங்க. அப்போ 5வது வசனத்துல பார்க்கும்போது அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரமனையில் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதின அந்த கையிருப்பை ராஜான் கண்டான். இப்ப என்னன்னா, ஒரு கைவிரல் வருகிறது, மனுஷ கைவிரல்கள் தோன்றி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல ஆனால் பின்னாக சொல்லும் பொழுது தேவனே அதை எழுதினார் என்பது சொல்லப்பட்டிருக்கப்போ, மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரமனையில் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதின ஒரு வார்த்தை எழுதப்படுகிறது. இந்த பெல்சாத்சாருக்கு முன்பாக ஆண்டவர் வைராக்கியம் கொண்டவராக தான் பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய ஆலயத்திலே வைக்கப்பட்ட பாத்திரங்கள் தீட்டுப்படுத்தப்பட்ட போது ஆண்டவர் வைராக்கியம் கொண்டவராக எழுதுகிறார். மேனே மேனே தெக்கே லுப்பாஷின் என்கிற ஒரு வார்த்தை அந்த இடத்திலே எழுதப்படுகிறது. இந்த வார்த்தையை பார்த்த உடனே ராஜா நடுங்குகிறார். என்னென்ன நடந்ததாம்? முதலாவது ராஜாவின் முகம் வேறுபட்டது. அவனுடைய நினைவுகள் அவனை கலக்கிற்று. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது. அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதி கொண்டது. 4 காரியங்கள் அந்த இடத்துல நடைபெறுகிறதை நம்ம பார்க்க முடியும். ராஜாவின் முகம் வேறுபடுகிறது. அவனுடைய நினைவுகள் அவனை கலக்க பண்ணுகிறது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்து போகிறது. அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதி கொள்கிறது. அந்த எழுத்தை பார்த்த உடனே, அந்த வாசகத்தை பார்த்த உடனே அதன் அர்த்தம் ராஜாவுக்கு புரியவில்லை. ஆனால் அவனுக்கு ஒன்று புரிந்தது, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் அகப்பட்டோம் என்பதை அந்த ராஜா உணர்ந்து கொண்டு என்ன செய்கிறார்? அவருடைய முகம் வேறுபடுகிறது. அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணுகிறது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்து போகிறது. அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதி கொண்டது. ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோதியர்கள், கல்தேயர்கள் எல்லாரையும் குறி சொல்லுகிறவர்கள் எல்லாரையும் அழைப்புகிறார். இதனுடைய அர்த்தத்தை யாராவது தெரிவித்தால் அவன் இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாக இருப்பான் என்பதை சொன்னபோது அந்த ராஜாவுக்கு அந்த வார்த்தையை மேனே மேனே தெக்கே லுப்பாஷின் என்கிற வார்த்தையின் அர்த்தத்தை சொல்ல அந்த இடத்திலே ஒருவராலும் முடியாமல் போனபடினால அப்ப ராஜா ரொம்ப திகைத்து நிற்கிறார். திகைத்து நிற்கும் போது அங்க ராஜாத்தி 10வது வசனத்திலே கடந்து வரும்போது, அப்பொழுது ராஜாவே நீர் என்றும் வாழ்க, உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ண, உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறார், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. இதிலே ராஜாத்தி கடந்து வருகிறார். அந்த ராஜாத்தியை குறித்து என்ன சொல்கிறார்கள் வேத வல்லுநர்கள் என்றால், அது நேபுகாத்நேச்சாரின் மனைவியாக இருக்கலாம், இந்த பெல்சாத்சாருடைய பாட்டியாக இருக்கலாம் என்பது வேத வல்லுநர்களின் கருத்தாக காணப்படுகிறது. அந்த ராஜாத்தி சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த ராஜாத்திக்கு தெரியும் எல்லாவற்றுக்கும் அர்த்தத்தை, சொப்பனத்தையே சொல்லாமல் அந்த சொப்பனத்தையும் சொல்லி சொப்பனத்திற்கு அர்த்தத்தையும் சொல்லுகிற அளவுக்கு ஞானவான் ஒருவன் உண்டு. அவன் தான் தானியேல் என்பது இந்த ராஜாத்திக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால ராஜாவை பார்த்து அந்த ராஜாத்தி சொல்லுகிறாங்க, உம்முடைய முகம் வேறுபட வேண்டாம், நீங்க கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது அப்படிங்கிறது அந்த இடத்துல சொல்லுகிறது. நிறைய இடங்களிலே தானியேலை குறித்து சொல்லப்படும் போது பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. பரிசுத்த தேவனுடைய ஆவியை பெற்ற நாம் பாக்கியவான்கள். அதை தான் தானியேல் அந்த ஆவியை பெற்றிருந்தபடினாலே அந்த இடத்துல ராஜாத்தி அவரை குறித்து சொல்லும் போது பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தியருக்கும் சுரிகள் செல்கிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். இந்த இடத்திலே பிதா என்று நேபுகாத்நேச்சாரை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தாத்தாவை தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்படுறது என்பதை சரித்திர சான்றுகளின்படி அப்படி சொல்லுகிறாங்க. நேபுகாத்நேச்சாரினுடைய மகன் பெல்சாத்சார் அல்ல, நேபுகாத்நேச்சாரினுடைய மகள் வழி வந்த பேரன் என்பதுதான் சரித்திர குறிப்பாக காணப்படுகிறது. மகளை மணந்த நம்போ
சோபனிடஸின் மகன் என்பது. ஆனால் இந்த இடத்துல பிதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது தாத்தாவையும் குறிக்கும் என்பதை தான் இந்த இடத்துல பிதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவினால் பெல்தேசாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியாப்தி பண்ணுகிறதும் புதைப்பொருளை வெளிப்படுத்துகிறதும், அதாவது தானியேலை குறித்து இந்த ராஜாத்தி அழகா சொல்லுகிறாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கா, முதலாவது சொல்லுகிறாங்க பரிசுத்த தேவனுடைய ஆவி அவனுக்குள் இருக்கிறது. நம்முடைய பிதாவின் நாட்கள்ல என்னவாம், வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. அந்த ராஜாத்தி தானியேலை குறித்து அறிந்து வைத்திருக்கிற காரியத்தை பாருங்க. அவனிடத்துல வெளிச்சம் இருக்கிறது, விவேகம் இருக்கிறது, தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானம் அவனிடத்தில் இருக்கிறது. அதனால அவரை எல்லாவற்றுக்கும் அதிபதியாக நெபுகாத்நேச்சார் வைத்திருந்தார். அவரிடத்துல என்னது இன்னும் அடுத்து சொல்லுகிறார் பாருங்க, அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியத்தி பண்ணுகிறதும் புதை பொருட்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெரிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அதாவது தானியேலை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவெல்லாம், அவரால் சொப்பனங்களுக்கு என்னது வியாக்கியானம் பண்ணுகிறதும் புதை பொருளை வெளிப்படுத்த முடியும், கருகலானவைகளை தெரிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இந்த தானியேலுக்கு இருந்த அந்த ஆவி நமக்கும் ஆண்டோடைய சமூகத்திலே நாமும் கேட்டு பெற்றுக்கொள்வோம் என்றால் அநேக பிரச்சனைகளை சொல்யூஷன் நாம் தேட முடியும். அந்த ஆவியை இந்த தானியேல் பெற்றிருந்ததை நம்ம பார்க்க முடியும். அப்படி இந்த ராஜாத்தி சொல்லுகிறார். ராஜாத்தி சொல்லுகிறது கேட்ட உடனே தானியேல் அழைப்பிக்கப்படுகிறார். தானியேல் அழைப்பிக்கப்பட்ட உடனே தானியேலை குறித்து இந்த காரியத்தை எல்லாம் என்ன செய்கிறார், உங்களால் இதெல்லாம் செய்ய முடியுமாமே, எங்களால் ஜோசியராலையும் கல்தியராலையும் குறி சொல்லுகிறவர்களாலையும் இதற்கான அர்த்தத்தை சொல்ல முடியாம போயிடுச்சு. அதனால நீங்க இதை செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு வெகுமானம் தரேன்னு சொல்லிட்டு என்னது நீ இரத்தாம்பரமும் 16வது வசனத்தின் பின்பகுதி சொல்லப்படுகிறது, நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிப்பிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றான். அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கும் கொடும், இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். அந்த இடத்துல தானியேல் சொல்லுகிறதை பாருங்க, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், அது எனக்கு வேண்டாம், உம்முடைய பரிசுகளை வேற யாருக்கு வேண்டுமானாலும் கொடும், நான் அதற்காக வரவில்லை, ஆனால் ஆண்டவருடைய கைவிரல் எழுதின இந்த வார்த்தையின் அர்த்தத்தை நான் உமக்கு வெளிப்படுத்துவேன் என்பதை அந்த இடத்திலே ராஜா சொல்லிவிட்டு, ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே அப்படி அந்த இடத்துல எல்லா காரியத்தையும் சொல்லி, அதாவது நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவர் கொடுத்த தண்டனையும் அந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். 20வது வசனத்திலே, இவ்வளவெல்லாம் ஆண்டவர் நேபுகாத்நேச்சாருக்கு செய்திருந்த போது அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அற்று போயிற்று. அவர் மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல் ஆயிற்று. காட்டு கழுதைகளோட சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குவார் என்று உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளை போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நிறைந்தது. இந்த இடத்திலே தானியேல் சொல்லுகிறார், இந்த காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீரே, அதாவது அந்த வார்த்தை முக்கியமானது, தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குவார் என்பதை நேபுகாத்நேச்சார் அறிந்து உணர்ந்து கொள்ளும் மட்டும் அவர் என்ன செய்தார், வெளியின் மிருகங்களோட பிள்ளை மேய்ந்தார். இதை நீர் அறிந்திருக்கிறீரே. நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல், இந்த இடத்துல அவருடைய குமாரனாகிய பெல்சாத்சார் என்னும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அதிலே திராட்சரசம் கொடுத்தீர்கள். இதெல்லாம் அறிஞ்சிருந்தீங்க. ஆண்டவர்
தமக்கு சித்தமானவனை அதிகாரியாக வைப்பார் என்பதை அறிந்திருந்த நீங்க பெரிய பாபிலோன் மாகாணத்தின் ராஜா மாடுகளை போல புல் மேய்கிற சம்பவம் எவ்வளவு கொடுமையானது. அதை குறித்து நாம் போன வாரத்திலே தியானித்தோம். அதனுடைய பேர் போன்த்ரோஃபிங்கிறதான ஒரு வியாதி அவரை ஆட்கொண்டு அவர் என்ன செய்கிறார், மாடுகளை போல தன்னை சித்தரித்து கொண்டு புல் மேய்த்து வெளியின் மிருகங்களோட சஞ்சரிக்கிற ஒரு சூழல் காணப்பட்டதை நீர் அறிந்திருந்தும், இதெல்லாம் உங்களுடைய ராஜ்யத்துல நடந்ததை நீர் தெரிந்திருந்தும், இப்போது நீர் தேவனை நீர் மகிமைப்படுத்தாமலும் காணாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்புமான மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். அதனால தான் என்ன எழுதப்பட்டதுன்னா, மேனே மேனே தெக்கேல் உப்பாஷின் என்கிறதான வாசகம் அந்த இடத்துல எழுதப்பட்டது. அந்த வசனத்தின் அர்த்தமாவது, மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார். தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார். தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பேரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கு பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம். மேனே மேனே தெக்கேல் உப்பாஷின் என்பதற்கு அர்த்தம் என்ன? தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார். தேவன் அந்த பெல்சாத்சாரின் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார். அது தராசுல நிறுத்தப்பட்ட போது அது குறைய காணப்பட்டது. அதனால அது 2 பகுதிகளாக பகுக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்ட சம்பவத்தை தான் அந்த இடத்துல பார்க்கிறோம். அன்று இரவே அதனால பெல்சாத்சார் தானியேல் இதை செய்ததுனால அவருக்கு வெகுமதிகளை எல்லாம் கொடுக்கிறார். அன்று ராத்திரியிலேயே கல்தேன் ராஜாவைய பெல்சாத்சார் அந்த இரவிலேயே ஆண்டவருடைய கைவிரல் வந்து எழுதின அந்த இரவிலேயே அந்த இடத்துல 24வது வசனத்திலே, அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. யாரால் அனுப்பப்பட்டு? தேவனால் அனுப்பப்பட்டு. அந்த இடத்திலே கைவிரல் தேவனால் அனுப்பப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை தான் மேனே மேனே தெக்கேல் உப்பாஷின் என்பது. அந்த வார்த்தை ஆண்டவர் எவ்வளவு வைராக்கியம் உள்ளவர். அவருடைய ஆலயத்தின் பரிசுத்தத்தை இன்னொருவன் கெடுக்கும் போது ஆலயத்துக்காக அவர் பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற தேவன் ஒரு கைவிரலை அனுப்பி ஆண்டவர் எழுதி வைக்கிறார். ஆண்டவர் ஒரு 4 இடங்களிலே ஆண்டவர் எழுதி இருக்கிற சம்பவத்தை நாம் பார்க்க முடியும் வேதத்திலே. முதலாவது ஆண்டவர் 10 கட்டளைகளை மோசேக்கு தம்முடைய கைவிரலினால எழுதி கொடுக்கிறார். அதை மோசே உடைத்து போட்ட சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக ஆலயத்தின் காரியங்களை தாவீதுக்கு ஆண்டவர் வரைந்து காண்பிக்கிறதை பார்க்க முடியும். மூன்றாவதாக இந்த தானியேலின் நாட்கள்ல பெல்சாத்சார் ஒரு புறஜாதி ராஜாவுக்கு தன்னுடைய ஆலயத்துக்காக ஆண்டவர் பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவராக இந்த இடத்துல எழுதுகிறார். அடுத்ததாக 4வது பார்க்க முடியும், ஆண்டவருக்கு முன்பாக ஒரு விபச்சார ஸ்திரீயை கொண்டு வந்து யூதர்கள் நிறுத்தும் போது அவர் குனிந்து தரையிலே எழுதினார். ஆண்டவர் எவ்வளவு பக்தி வைராக்கியம் உள்ள தேவன். கட்டளைகளை எழுதின கைவிரல் கட்டளைகளை எழுதின கைவிரல். அடுத்ததாக ஆலயத்துக்காக அதனுடைய வரைபடத்தை காண்பித்த அதே கைவிரல். தன்னுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் தீட்டுப்பட்ட போது வைராக்கியம் உடையவராய் புறஜாதி மனுஷனுக்கு நியாய தீர்ப்பை கட்டளையிடும்படியாகவும் ஆண்டவர் அந்த இடத்துல எழுதுகிறார். 5 இரவிலேயே மேதியரும் பெர்சியரும் வந்து எப்படி அந்த பாபிலோன் மாகாணத்தை சூறையாடினார்களாம். அந்த பட்டணத்தின் மதில் எப்படி இருந்ததாம்? 15 மைல் நீளமாம். 15 மைல் நீளமும் 300 அடி உயரமும் 80 அடி அகலமும் உடைய பெரிய மதில் சுவர். அந்த மதில் சுவருக்கு மேல 4 ரதங்கள் பூட்டி வீரர்கள் கடந்து செல்லலாமாம். அவ்வளவு பெரிய மதில் சுவர். 15 மைல் நீளம், 300 அடி உயரம், 300 அடி உயரம், 80 அடி அகலமும் உடையது. அதாவது 300 அடி உயரம்னா எவ்வளவு அடி? அதை நம்ம எட்டி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உயரமான ஒரு மதில் சுவர். அந்த மதில் சுவருக்குள்ளாக பெல்சாத்சார் நினைச்சிருப்பாரு, இந்த பெரிய மதில் சுவருக்குள்ளாக வந்து எங்களை அழிக்க யாரால முடியும் என்கிற ஒரு
கர்வத்தோட இருந்திருப்பாரு. ஆனால் இந்த மேதிய பெர்ஷிய ராஜாக்கள் ஒன்றாக இணைந்து என்ன செய்தாங்க தெரியுமா? யூப்ரட்டிஸ் நதிங்கிறதான் அந்த நதி எங்க பாபிலோன் மாகாணத்துக்குள்ளாக என்ன செய்தான்? பாய்ந்து செல்லுமா. அந்த நதியை என்ன செஞ்சுட்டாங்க? வெட்டி திசை திருப்பி விட்டார்களாம். வெட்டி திசை திருப்பி போட்டு விட்ட போது அந்த தண்ணீர் எல்லாம் என்ன செய்தது? வேறு பக்கம் போனதினால அந்த நதி போகிற பாதை வழியாக இவங்க என்ன செய்தாங்க? உள்ளே புகுந்து அந்த நாளிலே பெல்சாத்சாரை கொன்று போட்டு அவர்களே அந்த தேசத்தை கைப்பற்றின சம்பவம் தான். கோரேசும் தரியும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு அந்த நாளிலே பாபிலோனின் மாகாணம் எனது மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டான் சொல்லி இதனுடைய சரித்திரம் என்னவென்றால், தரியு தன்னுடைய முதிர் வயதிலே என்ன செய்கிறார்? அந்த ராஜ்யத்தை கட்டி கொண்டுகிறார். அந்த தரியுனுடைய மகளை பெர்சிய ராஜாவாகிய கோரேசுக்கு திருமணம் செய்து கொடுத்ததாக சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுகிறது. அதனால கோரேஸ் திரும்ப என்ன செய்கிறார்? அந்த ஆட்சிக்கு மேதிய பெர்ஷிய ஆட்சி திரும்ப என்னது? அது பெர்ஷியருடைய ராஜாவாக கோரேஸ் காணப்படுகிறார். அப்புறம் மேதிய ஆட்சி தரிவுக்கு பின்பாக பெர்ஷிய ஆட்சி என்ன செய்கிறது? இந்த வல்லரசாக உலகத்துல நின்று காணப்படுகிறது. அந்த கோரேசின் நாட்களில தான் என்ன செய்யப்பட்டது? ஆலயத்தை கட்டும்படியாக திரும்ப யூத ஜனங்கள் எருசலேமுக்கு கடந்து சென்ற சம்பவம் எல்லாமே நம்ம எஸ்ரா நெகேமியா படிக்கும் போது கற்றுக்கொண்ட சம்பவங்கள். இந்த நாட்களிலே இந்த காரியம், இந்த பாபிலோனின் வீழ்ச்சியை குறித்து ஏற்கனவே ஏசாயா 21ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம பாபிலோனின் பாரமாக, கடல் வனாந்திரத்தின் பாரம் என்று ஏசாயா எழுதியிருப்பார். பாபிலோனை குறித்து, பாபிலோனுக்கு அழிவு வரும், யூத ஜனங்களை துன்பறித்தின பாபிலோனுக்கு அழிவு வரும் என்பதை ஏசாயா ஏற்கனவே எழுதியிருப்பார். ஏசாயா 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கும், ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான். பாபிலோன் விழுந்தது, அதன் விக்கிரக தேவர்களை எல்லாம் தரையோட மோதி உடைத்தார். ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரங்களை எடுத்து வேற்று விக்கிரங்களுக்கு முன்பாக நின்று பாடலோடு குடித்து சந்தோஷிக்கும் போது ஆண்டவர் அந்த இரவிலே எவ்வளவு பெரிய மதில் சுவரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியங்களாக இருந்தாலும் அதை தகர்த்து போட தேவனால் கூடும் என்பதை இந்த இடத்திலே நாம கற்றுக்கொள்ள முடியும். அதை தான் இந்த 5ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக 6ஆம் அதிகாரத்திலே காண வரும்போது நம்ம எல்லாரும் அதிகமாய் சிங்கக்கபியிலே தானியேலை போட்ட சம்பவம் நம்ம எல்லாரும் அதிகமாய் சிறு வயதிலிருந்தே கேட்ட கதை. அதையும் சீக்கிரமாக நாம் பார்த்து கடந்து செல்லலாம். அடுத்ததாக தரியு ராஜா என்ன செய்கிறார்? இப்ப அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த தரியு என்ன செய்கிறார்? 120 நாடுகள் இருக்கிறது. அந்த 120 நாடுகளுக்கும் அதிபதிகளை ஏற்படுத்துகிறார். அதிபதிகளை ஏற்படுத்தி கொண்டு அந்த அதிபதிகளுக்கு 3 பிரதான அதிபதிகளாக என்ன செய்கிறார்? 3 பேரை நியமிக்கிறார். அந்த 3 பேர்ல என்னது? தானியேல் பிரதானிகள் மேற்பட்டவனாயிருந்தான். 3வது வசனத்திலே பார்க்கும்போது இப்படி இருக்கையில், தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்த மேல் அவனை ராஜ்யம் முழுமைக்கு அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். 3 அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஆனால் தானியேலுடைய செயல்கள் வித்தியாசமாக, அது நேர்த்தியாக இருந்ததுனால ராஜா என்ன நினைக்கிறார்? தானியேலை எனது ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்தலாம் என்பதை தரியு நினைத்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே பிரதானியலுக்கு எப்படியாவது தானியேல் மேல குற்றம் சுமத்த வேண்டும் என்று அவனுடைய செய்கைகளை உற்று கவனிக்கிறாங்க. எந்த காரியத்திலையும் தானியேலை குற்றம் சுமத்த முடியாதபடினால அவனுடைய தேவர்களுக்கு அடுத்த காரியத்திலே அவனை குற்றம் சுமத்தலாம் அப்படின்னு சொல்லிச்சு அவர் 3 வேளையும் தினமும் செபிக்கிறதை, எருசலேமின் பகலகணிகள் திறந்திருக்க, எருசலேம் தேவாலயம் இடிபட்டு இருக்கிறதை பார்த்த தானியேல் ஒவ்வொரு நாளும் அழுகிறார். ஆண்டுடைய சமூகத்திலே தினமும் 3 வேளை ஆண்டுடைய சமூகத்திலே அழுகிற தானியேலாய் காணப்படுகிறார். இவர் ஜெபிக்கிறதை பார்த்த இந்த மற்ற பிரதானிகள் என்ன செய்கிறாங்க? எப்படியாவது இந்த காரியத்திலே குற்றப்படுத்தலாம் என்று ரகசியமாக, அதாவது ஒரு சூட்சமமாக செயல்படுறாங்க. என்ன பண்றாங்க? போய் தரியு ராஜாவிடத்துல போய் 30 நாள் அளவும் யாரும் என்ன செய்யக்கூடாது,
7வது வசனத்துல, எவனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆகிலும் மனுஷனை ஆகிலும் ஆக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கக்கபியில் போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும். ராஜாவை உயர்த்தி சொல்றாங்க, ராஜா உம்மை தவிர 30 நாள் வரை மற்ற யாரையும் வணங்க கூடாது, யாரையும் நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணக்கூடாது. அப்படி விண்ணப்பம் பண்ணினா சிங்கக்கபியில போட வேண்டும் என்கிற ஒரு தாக்கீது செய்யுங்க, ஒரு முத்திரை பண்ணி அதை என்னது. ஆனா 9 அப்படியே ராஜாவாகிய தருவும் அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோ வென்றால் 10வது வசனத்திலே அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருங்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். தன் முன் செய்து வந்தபடியே என்ன செய்து கொண்டிருந்தாரோ அதுல எந்த மாற்றமும் இல்லாதபடி ஆண்டவருக்கு முன்பாக ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த தானியேல் அதை பார்த்த போது அவரை என்ன செய்கிறாங்க, சிங்கக்கபியிலே தூக்கி போடுறாங்க. சிங்கக்கபியிலே தூக்கி போடும் போது அந்த இரவுல அப்பொழுதுதான் தரியு ராஜாவுக்கு புரிகிறது, இது தானியேலை சிக்க வைத்த சதி செயல் என்பதை. அப்பொழுதுதான் அந்த தரியு உணர்ந்து கொள்கிறார். ஆனால் கையெழுத்திட்டதை மாற்ற முடியாது என்கிற காரணத்தினாலே தரியுவை தானியேலை சிங்கக்கபியில தூக்கி போடுறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் தானியேலின் வாயை கட்டி, அந்த இடத்துல ஆண்டவர் அவரை சிங்கங்களின் வாயை கட்டி தானியேலை அந்த இடத்துல ஆண்டவர் விடுவிக்கிற சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்த நாள் காலையிலே ராஜா போய் கேட்கிறாரு 16வது வசனத்திலே, அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கக்கலில் போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். நீ இடைவிடாம ஆராதிக்கிறே, தினமும் 3 வேளை என்ன நடந்தாலும் அந்த தேவனை ஆராதிக்கிறேல, அந்த தேவன் உன்னை தப்புவிப்பார் என்பது அந்த தரிவுக்கு தெரிஞ்சிருந்தது. அதே போல ஆண்டவர் அந்த இடத்திலே தானியேலை விடுவித்தார். அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதற்கு யாரெல்லாம் ஏதுதலா இருந்தாரோ அவங்களை எல்லாம் என்ன செய்தாங்க, அதே சிங்கக்கபியில தூக்கி போட்டாங்க. சிங்கங்கள் அவர்களை கொஞ்சம் போட்டதுங்கிறதா நம்ம இதை பார்க்கிறோம். அதனால ராஜா ஒரு இதை எழுதுகிறார், தேசமெங்கும் குடியிருக்கிற 25வது வசனத்திலே ராஜா எழுதுகிறார், பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாசைக்காருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். தானியேலை சிங்கங்களின் கெபிக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். தரிவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் செய்யமா இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல இந்த வசனம் ஒரு மேதிய ராஜாவாகிய தரிவுக்கு ஆண்டவருக்காக தானியேல் ஆண்டவருக்காக நின்னதுனால அவர் கண்டுகொண்ட காரியம், அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமா இருக்கிறார். அவரை தவிர வேற ஒரு தேவனும் இல்லை என்பதை அந்த நாட்களிலே தரியு ராஜா கண்டுகொண்டார். அதே போல நம்முடைய செயல்களும் நம்முடைய நடக்கைகளும் அநேகருக்கு ஆண்டவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன் என்பதை நாம் நிரூபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்புலேசப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே நிர்ஜாப்பா உம்முடைய ஆலயத்துக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற தேவன் என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம். ஆண்டவரே
அப்பா நீரே தப்புவிக்கிற தேவன், ரட்சிக்கிற தேவன், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன் என்பதை மற்றவர்களுக்கு பிரசித்தப்படுத்த நாங்களும் கடமைப்பட்டிருக்கிறோம்ப்பா. அந்த பிரகாரம் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துங்கப்பா. நீங்க மகிமைப்படுங்க, உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.